சின்னதாக ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் இது. நாங்கள் வந்து இங்கே கருடா மாலுக்கு வந்திருந்தோம். பெங்களூரில் உள்ள கருடா மால், மகாத்மா காந்தி ரோடு பக்கத்தில் உள்ள கருடா மால். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கு இப்போவே லைட்லாம் போட்டு நல்லா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் சரி அந்த வீடியோவும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மாலுக்கு உள்ளெல்லாம் போயிருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதில் வந்து கருடா மாலில் நம்ம நடந்து அங்கேருந்து ஜூடியோ வரைக்கும் அப்படியே வெளியில் தான் போயிருக்கோம். மாலுக்குள்ளே போகல. ஸோ இந்த மாலை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. என் கூட நீங்களும் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப நல்லாயிருக்கும், தொடர்ந்து பாருங்கள். வாங்க நம்ம அப்படியே வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறோம். இப்போது மேலே இப்படி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெட்ரு மாதிரி மேலே போட்டிருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. அப்புறம் வந்து இதில் வந்து 6 ஃப்ளோர்ஸ் இருக்குது. ஒரு 120 ஷாப்ஸுக்கு மேலே இருக்குது. கரெக்டாக இந்த மால் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெசிடென்சி ரோடு, பிரிகேட் ரோட்லேருந்து எம்ஜி ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்புறம் வந்து பஸ்ஸில் வந்தால் மயோ ஹால் ஸ்டாப்பில் வந்து இறங்கலாம், அல்லது கருடா மால்னு டிக்கெட் எடுக்கணும். அப்புறம் வந்து எம்ஜி ரோடு மெட்ரோ ஸ்டேஷனும் ட்ரினிட்டி சர்க்கிள் சர்ச்சோட மெட்ரோ ஸ்டேஷனும் ரொம்பவே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் பக்கம்தான். மால் வந்து கொஞ்சம் சின்னது தான், ஆனால் வந்து எல்லாமே இங்கே வந்து ஈஸியாக எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. சென்ட்ரல் பெங்களூரில் இந்த மாதிரி ஹேங் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பாட்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த ஃபுட் மசாஜர்ஸ் சேர் கூட இங்கே இருக்குது. ரொம்ப கால் வலியோடு இருந்தால் நம்ம வந்து இங்கே கூட மசாஜ் பண்ணிக்கலாம். 80 ரூபீஸ்லேருந்து இருக்குது டைம். இந்த ஷாப்பில் இந்த பாம்பே ஸ்டோர் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கைவினைப் பொருட்கள் வந்து பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கேயே ரொம்ப டைம் எடுத்துச்சு எங்களுக்கு ஒன்றா வந்து பார்த்து முடிக்கிறதுக்கு. நீங்களும் இதை பாருங்கள்.
இது எப்படி இருக்கு? இந்த கலர் எப்படி இருக்குன்னு சொல்லி. சரி. மேல இருந்து கீழே போயிடுவேன். கவரும் மேலே இருந்து கீழே அதான் கவரும். எங்கே நான் கை கட்டி நான் நீ எப்படி எடுத்துருக்கேன்? நீ எப்படி எடுத்துருக்கேன்? பக்கத்தில் நீங்கள் இப்போ எடு. இப்போ ஒன்றே ஒன்று எடுக்கவே தெரியல. நான் மட்டும் நல்லா இந்த இடத்துலேருந்து தான் எங்களுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் ஆரம்பிச்சது மக்களே. இங்கே பாருங்கள், இவங்க அப்பா வந்து இப்போ அவங்க கூட போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரிஞ்சு எப்படி பிரிஞ்சோன்னே எங்களுக்கே தெரியல. அங்கே ஒரு ஷாப்புக்குள்ளே போனாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் இந்த சைடு நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆளவே காணோம். பிள்ளைங்களும் தேடுறாங்க. நானும் தேடுறேன். கண்டே பிடிக்க முடியல. டயர்டாகி நாங்கள் இங்கேயே உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் இங்கே பாருங்கள். சுத்தமாக முடியலை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடை முழுக்க தேடி மேலெல்லாம் அலைஞ்சி கண்டே பிடிக்க முடியல. பர்ஸ் அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபோன் எங்கள்கிட்ட மாட்டிக்கிச்சு. அவங்க எங்களை தேடி அலைஞ்சிருக்காங்க. ஏதோ எலக்ட்ரானிக்ஸ் பொருள் ஏதோ பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் அந்த ஷாப்புக்குள்ளே போனாங்க. அப்புறமா வந்து காணோம். சரி, நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மற்ற கடைகளுக்கெல்லாம் மேலெல்லாம் போனோம். பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் எடுக்க வேண்டியிருந்துச்சு. அதனால் அந்த ட்ரெண்ட்ஸுக்கு அங்கே போனோம். அப்புறம் வந்து இன்னொரு ட்ரெண்ட்ஸ் இருந்துச்சு, அங்கே போனோம்.
அப்புறம் வந்து மேலெல்லாம் போய் பார்த்தோம். பட்டு கண்டே பிடிக்க முடியல. வாங்கி வச்சு என்ன செய்ய போகிற? நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் ட்ரெஸ் பார்க்க வேண்டியது, கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவை தேட வேண்டியது. அப்படியே வந்து டயர்ட் ஆகிட்டாங்க கடைசியில். அப்புறம் திருப்பி மேலே போய் பார்த்தாங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஆர்சிபி ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. ஆர்சிபி கிரிக்கெட் டீம் அந்த நேமில் இருக்குது. அப்புறம் வந்து தியேட்டர் இருக்குது, ஃபுட் கோர்ட்ஸ் இருக்குது, சைனீஸ் அண்டு சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே மேலே இருக்குது. அதான் அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, கண்டிப்பாக அப்பா மேலே போயிருக்காது, நம்ம எல்லாம் மேலே போகாது அப்படின்னு தேடிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து கடவுளுக்கு வந்து அப்படியே வரலையா கனவுண்டாங்க. நீ வந்து அடைச்சி அது என்ன போடாது குன்னூர் எங்கே போனீங்க? இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க? கரெக்டாக கடையை விட்டு வெளியில் வர்றதுக்கு வந்துருச்சு. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு அவங்க அப்பாவை. அவங்க எங்களுக்காக கீழே வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, நாங்கள் மேலே தேடிகிட்டே இருந்திருக்கோம். அப்புறம் வந்து இங்கே ஒன்றும் எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஜூடியோவில் போய் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து ட்ரெஸ் பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரேட் அதிகமாக இருக்குது, கம்மியான கொஞ்சம் ரேட்னால் கொஞ்சம் கிளாத்து சரியில்லாமல் இருந்துச்சு. அதனால் சரி ஜூடியோவுக்கு ஒரு டைம் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்கோம். இது வந்து வீக் டேஸில் தான் நாங்கள் போயிருந்தோம். கொஞ்சம் கூட்டமும் பரவாயில்லாமல் கம்மியாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு வழியாக அங்கே போய் கொஞ்சம் எடுத்தாங்க. கிறிஸ்மஸ் லைட்ஸ்லாம் போட்டிருக்கு வந்து 2 டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் சும்மா வாக்கிங் போனோம். அப்போ வந்து நாங்கள் மாலுக்கு வெளியில் பார்த்தோம். அதனால் இந்த 2 வீடியோவும் வந்து கம்பைன் பண்ணி நான் போட்டிருக்கேன். நாங்கள் கடைக்கு போகிறப்பவே சொல்லியிருந்தாங்க,
வந்து சும்மா ஒரு டைம் பார்த்து வச்சுக்கோங்க, அப்புறமா வந்து கிறிஸ்மஸ் டைமில் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பிள்ளைங்க சொன்னாங்க வின்டர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது, எங்களுக்கு ஒரு 2 கொஞ்சம் ஷர்ட்டாவது வேணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதனால் வந்து அவங்க அப்பா முடிஞ்ச வரைக்கும் அதை எப்படியாவது கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. பட் முடியலை. பாருங்கள், இது பஸ் ஸ்டாப். இது கருடா மால் டிக்கெட் எடுத்தாலும் இங்கே தான் இறக்கி விடுவாங்க. மயோ ஹால்னு எடுத்தாலும் இங்கே இறக்கி விடுவாங்க. இங்கேருந்து நம்ம பக்கத்தில் தான் நடந்து வந்துடலாம். ரைட் சைடாக நடந்து போனீங்கன்னா ஜூடியோ போயிடலாம். லெஃப்ட் சைடாக நடந்தீங்கன்னா கருடா மாலுக்கு வந்து வந்துடலாம். என்ன கதை ஓடுது? அதுக்கு இன்னும் இங்கே பாருங்கள், இங்கே வந்து மறுபடியும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிள்ளைங்க வந்து கடைக்கு கூப்பிடுதாங்க. அவங்க அப்பா வந்து இந்த பக்கம் காய்கறி வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. வரமாட்டேங்காங்க, பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. இந்த மாதிரி கொடுமைகள் வேறு யார் வீட்டில் நடந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள். மறுபடியும் பாருங்கள், அவங்க இந்த சைடில் தான் போகிறாங்க. நான் அதுக்கப்புறமா போயிட்டு கொஞ்சம் பேசி திருப்பி ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தேன். திங்ஸ்லாம் அவங்க எதுவும் எடுக்க மாட்டாங்க, சும்மா தான் பார்ப்பாங்க, வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு. அப்புறம் இங்கே கொஞ்சம் பார்த்தாங்க. இது வெஸ்ட் சைடு அந்த ஷாப்பு. ஸோ இங்கே கொஞ்சம் ரேட் இருக்கும். ஜூடியோ மேலே தான் இருக்குது. அப்புறமா மேலே போயிட்டு 2 டிஷர்ட் எடுத்தாங்க. சொல்லியிருந்தேன் ஆளுக்கு ஒரு 1000க்குள்ளே மட்டும் எடுங்கன்னு சொல்லியிருந்தோம். சரின்னு சொன்னாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே போய் கூட ஒரு 1000 ஆயிடுச்சு. ஷூ வாங்கிட்டாங்க. எடுக்கலாம், போட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம். இப்படியும் போடலாம், அப்படியும் போடலாம். இப்படி போட்டுட்டு இப்படி வரல. உனக்கு சரியாக இருக்கா? எனக்கு ஆனால் ப்ரௌன் தான் வேணும். அதான் அதை பார்த்து வச்சுட்டு ப்ரௌன் இருக்குது. இப்படி ஜெஸ்ஸிங் போய்டு இப்படி இருக்கும், ஹைட்டாக இருக்க மாதிரி இல்லை. ஏன் இப்படி நடக்க? மாடல் மாதிரி நடக்க வேண்டாமா? தூக்கு காலை அப்படி. வச்சுக்கலாம். சும்மா 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75 76 77 78 79 80 81 82 83 84 85 86 87 88 89 90 91 92 93 94 95 96 97 98 99 100 101 102 103 104 105 106 107 108 109 110 111 112 113 114 115 116 117 118 119 120 121 122 123 124 125 126 127 128 129 130 131 132 133 134 135 136 137 138 139 140 141 142 143 144 145 146 147 148 149 150 151 152 153 154 155 156 157 1
வீடியோ பார்த்தீங்களா? எப்படி இருக்குது வீடியோ? வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெங்களூர் பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து கிறிஸ்மஸ்க்கு ரொம்ப ரொம்ப களை கட்டிருச்சு. ஸோ இதுவுமே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ் பெங்களூரில். ஸோ நல்லா ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நான் தொடர்ந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி என் கூட நீங்களும் டிஜிட்டலாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். முதல்ல இங்கே வந்து பெங்களூரில் இதை வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம் கிறிஸ்மஸை. ஸோ நாங்கள் நல்லா ஒவ்வொரு இடத்துக்காக போயிட்டு அது போடலான்னு இருக்கிற வீடியோ தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது வந்து குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறோம். நீங்களும் எங்கள் கூட டிஜிட்டலாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ கமர்ஷியல் ஸ்ட்ரீட். நாங்கள் வந்து நேற்று சும்மா போய் சர்ச்சுக்கு போயிருந்தோம். கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டுமே இதை விட ரொம்ப வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப பயங்கர ஜோராக இருந்துச்சு. நிறைய ஸ்ட்ரீட்ஸ் நாங்கள் நினச்சோம் ஒரு தெரு தான் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆனால் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்டே பயங்கரமாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கமர்ஷியல் ஸ்ட்ரீட் பற்றி நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.